கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 12:28. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணமில்லை. பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தருடைய பாதையில் ஜீவன் உண்டு. அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். எனவே அந்த பாதையில் நாம் கடந்து செல்லும்போது நம்முடைய வாழ்விலும் செத்துப்போன நம் வாழ்விலும் தேவன் ஜீவன் கொடுத்து நம்மை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். நாம் எப்பொழுதும் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். நீதியின் பாதையில் நடக்கிறவர்கள் ஒரு நாளும் ஒருபோதும் இடருண்டு போவதில்லை. நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே நாம் ஒவ்வொரு நாளும் நீதியின் மீது எப்பொழுதும் ஒரு அக்கறை உள்ளவர்களாகவும் கரிசனை உள்ளவர்களாகவும் காணப்படும். தேவன் விரும்புகிற நீதி, தேவன் விரும்புகிற பரிசுத்தம், தேவன் விரும்புகிற வாழ்க்கை என்று சொல்லி நாம் வாழும்போது நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் தேவன் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கட்டளையிடுவார். ஒருவேளை இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் நாம் ஒருவேளை எல்லாராலையும் மறக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டாலும் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளிலே நம்மை நீதியின் பாதையில் நடத்தி அவருடைய பாதையில் ஜீவனோடு கூட நம்மை கடந்து வர பண்ணுவார். அப்பொழுது நம்மை கண்டு ஏளனம் பண்ணின கண்களுக்கு முன்பாக தேவன் இரட்டிப்பான நன்மையை கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்துவார். எனவே ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுத்த நீதியின் பாதையை விட்டு விலகாதபடி அதில் கடந்து செல்வோம். அப்பொழுது நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.